வாங்குறவன் கிடைச்சா விக்கிறவன் கிடைக்க மாட்டான். என்னடா பொழப்புது? சே, இங்கதானே வர சொன்ன. ரெட்டியார் கார் மாதிரி தெரியுது. என்ன குமார், ரொம்ப பிஸியா? குடிக்கவே முடியல? என்ன குடிக்கிறதுக்கு நான் என்ன அனிமலா? போன் பண்ணா வந்து பார்க்க போறேன். என்ன விஷயம் ரெட்டியார், சொல்லுங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான். போன வாட்டி பார்த்தப்ப ரியல் எஸ்டேட் எல்லாம் டவுன் ஆச்சுன்னு ரொம்ப நொந்து போய் பேசினாப்ல இருந்துச்சு. ஆமா ரெட்டியார், இப்பெல்லாம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் மாதிரி ஆயிப்போச்சு. ஏமாத்துறவனுக்கு தான் காலமா போச்சு. என்ன மாதிரி ஆளுகளை யார் நம்புறா ரெட்டியார்? ரொம்ப நொந்து போயிருக்காப்ல இருக்கு. ஆமா ரெட்டியார். கவலைப்படாத, நான் உனக்கு பிசினஸ் தர்றேன். நீங்களா? குமார், இந்த ரெட்டியாருக்கு இழகுன மனசுன்னு உனக்கு தெரியாது? தெரியாதே, யாருமே சொல்லலையே. இனிமே தெரிஞ்சுக்குவே. டிரைவர், அந்த டாக்குமெண்ட் எடுங்க. இந்த இதுல டாக்குமெண்ட் இருக்கு. இதுல உள்ள இடத்தை விக்கணும். நல்ல பார்ட்டியா பாரு, பெரிய கமிஷன் கிடைக்கும். ஓஹோன்னு வாழ்க்கை. ரெட்டியார், இது மயிலாப்பூர்ல இருக்கிற காமெண்ட் தானே? இத விக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? காரியத்தை முடிச்சமா, காசை வாங்கி பையில போட்டமான் இருக்கணும். அப்ப காம்பவுண்ட்ல காலங்காலமா குடியிருக்கிறவங்கள காலி பண்ணி ஆகணுமே. அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? 30 வருஷமா குறைஞ்ச வாடகைக்கும் வாடகையே கட்டாம குடியிருந்து பழகினவங்களை காலி பண்ணுனா காலி பண்ணுவாங்களா? நாம தான் காலி பண்ண வைக்கணும்.